மாணவன் பி சுகவனம் அவர்களை இங்கு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரோட சாதனை என்னன்னா, நான் ஐஏஎஸ் ஆகணும், அதுக்கு நான் பெரிய மெடிக்கல் காலேஜ் போய் சேரணும், சென்னையில இருந்தா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வருஷம் படிக்கிறதுக்காக போயிருக்கான். கண்டிப்பா அவனை சாதிப்பான். அவனை ஊக்குவிக்க பொருட்டு மாதேசனார் அவர்கள் 10,000 ரூபாய் ஊக்க பரிசாக வழங்குகிறார். மாணவி கிருத்திகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உண்மையிலே இவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும், எல்லாருமே சாதனை மாணவிகள் தான், மாணவர்கள் தான். அவங்க இன்னும் மேலும் விளங்கணும்னு சொல்லிட்டு ஊக்க பரிசு அளிக்கிறார். லோகேஷ் குமார் அவர்களுக்கு 5,000 ரூபாய் ஊக்க பரிசு அளிக்கிறார். 12ஆம் மாணவர்கள் மட்டும் இல்ல, 10ஆம் வகுப்பு மாணவர்களும் 10ஆம் வகுப்புல தேர்ச்சி நல்ல மதிப்பெண் பெற்று 12ஆம் வகுப்புல பெற்று இன்னும் நீட் வரலையும் சின்ன வகுப்பிலிருந்தே ஊக்குவிக்கிற போட்டு எத்தனை மாணவர்கள் முதல் 3 இடங்களை பிடித்தாலும் அவர்களுக்கு பரிசு வழங்க வேண்டும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 5,000 வீதம் 5 மாணவர்கள் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாருக்குமே பரிசு கொடுத்தாரு. முதலாவதாக மகாபிரபா முத்தரசு 2 பேரும் முதலிடம் பிடித்திருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு 5,000 ஊக்க பரிசு வழங்குகிறார் அண்ணார் அவர்கள், மாதேசனார் அவர்கள். மகாபிரபாவுக்கு ஊக்க பரிசு வழங்கப்படுகிறது. இல்ல ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். நானும் வீடியோ தான் எடுத்துக்கிறேன். வரேன் சார். நன்றி. பாத்தீங்கன்னா இவர் வந்து பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உலக புகழ் பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர் கிங்காங். இவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ரஜினிகாந்த் சார்ல இருந்து, கமல் சார்ல இருந்து, அதே மாதிரி நகைச்சுவை தண்டல் பேர் கவுண்டமணி செந்தில், வைகை புயல் வடிவேலு, ஜனகராஜ், விவேக், எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 300 திரைப்படங்கள் மேல நடிச்சிருக்காரு. பட் மக்கள் வந்து ரொம்ப இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சமீபத்துல இவரை பத்தி இவங்க தொலைக்காட்சியில, யூடியூப்ல, நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இவருடைய மகள் கல்யாணம் வந்து பிரம்மாண்டமா சிஎம்ஏ வந்து போனாரு. அப்படி ஒரு மிகப்பெரிய உலகமே இவரை வந்து மதிச்சு இவர் மேல ஒரு பாசம் உள்ள ஒரு அருமையான மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் கிங்காங். என்னுடைய நெருங்கிய நண்பர். கிட்டத்தட்ட நாங்க வந்து ரொம்ப நீண்ட காலத்து நண்பர்கள், ஒரு 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து இவர் ஏன் இங்க வந்திருக்காரு, நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா, என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் மாதேஷ். இவர் வந்து பெங்களூர்ல ஒரு தொழிலகம் வச்சு நடத்திட்டு வர்றாருங்க. பட் இவருடைய சொந்த ஊர் இந்த கம்மாலப்பட்டி. இந்த ஊர் அதாவது பாலக்கோடு பக்கத்துல பாப்பாரப்பட்டி சேர்ந்த ஒரு கிராமம் கம்மாலப்பட்டி. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாவே ஒரு கம்மாலப்பட்டியில இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கு மேல்நிலை பள்ளி இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல 7 பிள்ளைங்க யாரு நல்லா படிக்கிறாங்களோ அந்த குழந்தைகளை யாருக்கு தெரியாம உதவி செஞ்சுட்டு இருக்கிறார். நான் தான் வருவேன் வருஷம். அதாவது நல்ல மதிப்பு எடுக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப ஒரு ஊக்கத்தொகை வந்து 10,000 அமௌண்ட்டை கொடுத்து அதில் வந்து உற்சாகப்படுத்துவாரு. ஆனா இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமான நாங்க பண்ண போறோம். இந்த கிராமத்துல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நீட் தேர்வுல பாஸ் பண்ணிருக்காங்க குழந்தை சத்யா. சத்யா அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டார சொல்லுவாங்க இல்லையா, கட்டட வேலைக்கு போறவங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பின்புலம் இல்லாம அந்த குழந்தை வந்து ஒரு நீட் தேர்வுல பாஸ் ஆகி இன்னைக்கு வந்து டாக்டரா ஃபர்ஸ்ட் இயர் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போறோம். அந்த பாராட்டு விழால மாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஊர் மக்கள் முன்னிலையில மகிழ்வித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்காரு. நாங்க வந்து அந்த ஊர் மக்களை மகிழ்வித்து, நீங்க நடிகர் கிங்காங்கெல்லாம் பத்தி சொல்ல தேவையில்லை, மேடையில் நின்னாலே கலக்கி எடுப்பார். அவரும் பல்சுவை கலைஞர் தான் அவரு. நீங்க பார்க்க போறீங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. இது வந்து இதுக்கு முக்கிய காரணம் வந்து மாதேஷ். அதே சமயத்துல நண்பர் மாது, இவர் ஒரு நீண்ட காலத்து நண்பர். மாதேஷ் கூட இணைஞ்சிருக்காரு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மாதேஷ் மேல. ஒரு ஊர்ல ஒரு விதை இவர் போடுறாரு, அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு. இதுவே பல பேர் இப்படி ஒரு கிராமத்துல வந்து சமுதாயத்துக்காக, அந்த மாதிரி கல்விக்காக நாளைய சமுதாயம் உருவாக்கக்கூடிய பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் தான். நல்ல படிக்கிற பிள்ளைங்க தான் நாளைய சமுதாயம் இல்லையா. டாக்டர்ஸ், நாளை இன்ஜினியர், நாளை கலெக்டர்,
அந்த குழந்தைகளை வந்து நம்ம உற்சாகப்படுத்தி இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச பண்ணணும்னு சொல்லி இவங்க எல்லாம் முன் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாமனிதர்களுக்கு நாங்க நிகழ்ச்சி செய்யறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரமாண்டமான நிகழ்ச்சி. அந்த குழந்தைக்கு முதல்ல சத்யா, அதே சமயத்துல மாவட்ட அளவுல தருமபுரி மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க அந்த குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தைங்க அது இல்லாம முதல் மதிப்பெண், செகண்ட் மதிப்பெண் குழந்தை எல்லாத்துக்குமே ஊக்கத்தொகை கொடுத்து நாங்க அந்த குழந்தைக்கு பாராட்டு வேலை நடத்தி மக்கள் அந்த குழந்தையும் மகிழ்வித்து மக்களையும் மகிழ்விக்க இருக்கின்றோம். நீங்களும் கண்டிப்பா வரணும். பத்திரிகையாளருக்கு அனைவருக்குமே வணக்கம். அதாவது வந்து கமால்பட்டி அந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகிலின் என்னுடைய இனிய நண்பர் அவருக்கு தான் நான் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு எதுக்காக அந்த நிகழ்ச்சி என்ன யாரு அப்படின்றத விழாவரையே சொல்லிட்டாரு. இது வந்து 15 வருஷமா நடத்துறாரு நம்மளுடைய நண்பர் வந்து அறிமுகப்படுத்தி இப்ப எனக்கு நண்பரானாரு மாதேஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். ஏன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நம்ம நேரடியா பார்க்க முடியாது. இந்த மாதிரி இவருடைய மூலமா தான் வந்து கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கல்வி கண் போன்றது அப்படின்னுவாங்க. கல்வி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு பேஸ்மெண்ட் வந்து கல்விதான். அது இருந்தா நம்ம வந்து உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். ஏன்னா நம்ம வந்து படிப்பு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே நம்ம எந்த விஷயம் இருந்தாலும் அது வந்து இங்கிலீஷ் இருந்தாலும் சரி வேற லாங்குவேஜ் இருந்தாலும் சரி நம்ம படிச்சுட்டு பார்த்துட்டு நம்ம அதாவது எல்லா இடத்துக்கு போறதுக்கு வந்து முக்கியமானது கல்வி. அதான் கல்வி கண் போன்றது அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யறாரு. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏழை மாணவர்களுக்கு வந்து உதவி பண்றாரு. இப்ப இவர் சொன்னாரு சட்டியான்னு சொல்லிட்டு நீட்டு தேர்வுல எழுதி அவங்க வந்து பாஸ் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கட்டட வேலை செய்யறாங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கனவுல கூட நினைச்சா கூட இது வந்து அது சாத்தியமாகாது. அந்த அவங்களுடைய அந்த ஏழை தாய் தந்தையுடைய கனவுகளை நனவாக்குனது யாருன்னா அது மாதேஷ். இவருக்குதான் நம்ம உண்மையிலே சொல்லணும். அதாவது வந்து இவரை மாதிரி மாதேஷ் சார் மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருந்தா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா சிறப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னா கல்விதான் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வந்து தனியார் பள்ளியில படிச்சாதான் வெளிநாட்டுல போய் இது பண்ணலாம் அதை பண்ணலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த பள்ளியில படிச்சாலும் கவர்மெண்ட் வேலை தான் கேட்பாங்க. அது பஸ்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து எந்த வேலையா இருக்கட்டும் அரசு இதுவா இருக்கட்டும் எது இருந்தாலும் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு கேட்கும்போது மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட் வேலை செய்யறாரா அப்படிதான் கேட்பாங்க. அதனால வந்து அரசு பள்ளியில படிக்கிறது வந்து இதுவே கிடையாது. அதுல நிறைய படிச்சு சாதனை பண்ணலாம். படிக்கிற பசங்க எங்க படிச்சா என்ன, அது கவர்மெண்ட் படிச்சா என்ன தனியார் டேலண்ட் திறமை தான் முக்கியம். பாத்தீங்கன்னா பணம் பயங்கரமா கூட்டி சொல்லி பண்ணுவாங்க. ஆனா பையன் சரியா மார்க் எடுக்க மாட்டேங்கிறான், நல்லா படிக்க மாட்டேங்கிறான், நம்பர் 1 ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து பணம் இருக்கும் ஆனா வந்து இது இருக்காது. ஆனா ஏழை மாணவர்கள் வந்து ரொம்ப அறிவு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா வந்து பணம் இருக்காது, வசதிகள் இருக்காது. ஆனா இந்த மாதிரி மாதேஷ் சார் மூலமாக தான் அதை வந்து நிறைவேற்றுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருந்தா நம்ம தமிழ்நாடு வேற லெவல் வரும். உண்மையில ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ஏழை மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா +2 10th எல்லாமே அதிகமான நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பரிசு கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. நான் எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன். இவரு நம்ம முகிலன் சொன்ன மாதிரி ஒரு கோயில் நிகழ்ச்சியா இருக்கட்டும் எத்தனையோ நிகழ்ச்சி போனாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது மன நிறைவா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து நினைச்சிருந்தா நம்ம எவ்வளவு பேர் விஐபி இருக்காங்க வந்து கொண்டு போறோம். ஆனா இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்துக்காக நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி அந்த தருணம் கொண்டு வந்திருக்காங்களே உண்மையிலே உங்க எல்லாருக்குமே நான் வந்து நேரத்துல நன்றியை தெரிவிச்சு. அதே போல நீங்க வந்து இந்த மாதிரி ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கும் இந்த மாதிரி நீங்க உங்க சலுகைகளை பண்றீங்களா சார்? இந்த மாதிரி சார் சொன்னாரு நீங்க பேசுனீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சேவைகள் ஏதாவது பண்ண என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களா இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களால முடிஞ்சு அது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். சினிமாவில நம்ம கலைஞர்கள் என்னுடைய உயரம் கம்மி உள்ளவங்க வேற வேலை கஷ்டமா சிரமப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம் படங்கள் என்னால முடிஞ்ச உதவி நம்ம பெருசா சொன்னா கூட என்ன ஒரு அணிகள் என்ன செய்யுமோ அந்த மாதிரி அந்த என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய உதவிகள் நான் அதாவது ஐயா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நான் வந்து தலைவன் தான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு தலைவன் பிரிப்பேன். உண்மையிலேயே நான் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவி செய்யறாருங்க. ஒரு கலைஞர் வந்து இப்ப சரியா இவரோட சக கலைஞரை வந்து ஒரு வாய்ப்பு இல்லாத கலைஞரை
இவர் வந்து தூக்கி விட்டுட்டு இருக்கிறார். அவர் வந்து சினிமால விடல நம்ம ப்ரோக்ராமுக்கு கேட்பாங்கல்ல, இப்ப நிகழ்ச்சி அந்த கேட்பாங்க சார், கூட சக கலைஞர்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னா நான் அந்த இதெல்லாம் சொல்லுவேன். 100 கலைஞர் 200 கலைஞர்களை கொண்டு கலை நிகழ்ச்சி ஃபாரின் மலேசியா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய பிரம்மாண்டமா கலை நிகழ்ச்சி பண்ணி பல பேருக்கு வந்து ஊதியத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இவர் ஊக்கப்படுத்திட்டாரு. அது நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியும், நானும் எனக்கே கொடுத்துருக்காரு, எனக்கே பல ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துருக்காரு. நாங்க போவோம். அதனால இவர் நிறைய சேவைகள் வந்து இந்த மாசம் மலேசியா கூட போறோம். மலேசியா நாங்க 2 பேரும் மலேசியா போறோம். அதனால நல்ல ஒரு இவரும் சமுதாய தொண்டுள்ள கலைஞர் தாங்க. நாங்க எல்லாருமே அப்படித்தான். மாதேஷ் எங்களை செலக்ட் பண்றாருன்னா மாதேஷ் மாதிரி உள்ள அர்த்தம் செலக்ட் பண்ணுவாரு. நாங்கெல்லாம் எதுவுமே அவர் இன்னொரு பேரு அவர் சார் பேரு மாதவனா. இவரை வந்து இவரை பார்த்து, அதாவது வந்து சில பேர் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை செஞ்சா ஏன் பப்ளிசிட்டி பண்றாங்க அப்படின்னு. இப்ப இவர் பண்றதால்தான் இவருக்கு அந்த மனசு வந்தது. மாதேஷ் சார் பண்றதால்தான் மாதேஷ் சார் வந்து பண்ண வந்தாரு. அப்ப மாது சார் வந்து ஓ மாதேஷ் சார் ஒரு நல்ல விஷயம் ஏன் இது நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து இவர் வந்திருக்காரு. அதனாலதான் வந்து அந்த விளம்பரம் படுத்துறாங்க. அது வந்து வேற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு விளம்பரம் மீடியால சொல்றாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இதை பார்த்து ஒரு 4 பேர் வருவாங்க இல்லையா, அதனாலதான் மாது மாதேஷ் 2 பேரும் நினைச்சிட்டாங்க. ஆமா, மாது மாதேஷ், ஆமா மாதேஷும் மாது மாதேஷ். அடாடா பேர்ல ஒத்து போயிட்டாங்களே. பேர்ல ஒற்றுமையாச்சு. மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு நிமிஷம் அவரை பார்க்கல, போன்ல எங்க இருக்கன்னு 2 பேரும். ஆனா 2 பேரும் பேசவே இல்லைங்க. அவரு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் நேர்ல தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதேஷ் சார் வந்து போன் பேசாம விடிய காலையில 5 மணிக்கு தான் நாங்க சந்திச்சு அப்பதான் பேசினாரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சைலண்டா இருப்பாரு. ஆனா செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஊரே பேசுற அளவுக்கு மாதிரி வச்சிருக்காரு மாதேஷ் சார். உண்மையிலேயே இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுவரைக்கும் ஒரு 15 வருஷமாங்க எதுக்கு யாருக்குமே தெரியாம செஞ்சுட்டு போயிடுவாருங்க. நான் ஒரு வருவேன், ஸ்கூல்ல மிமிக்ரி பண்ணுவேன், குழந்தைகளுக்கு பண்ணுவாரு. அவர் பேப்பரோட விளம்பரம் எதுவுமே பண்ணாம போயிடுவாரு. நான் தான் என்ன சொன்னேன்னா, நான் இப்ப கூட நான் வந்து என்னன்னா இது வந்து இப்ப கூட வரவே மாட்டேன்னாரு. நான் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வரணும், உங்களே மாதிரி 4 மாதம் சொல்லுவானுங்கிறதுக்காக தான் இது வந்து நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்றேன். நான் பேட்டி கொடுக்கணும்னு அந்த பொண்ணு எங்க படிக்க வச்சீங்க? நாங்க படிக்க வைக்கல, அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சு அவங்களுக்கு நீங்க எந்த மெடிக்கல் காலேஜ்? மேல்மருவத்தூர் மெடிக்கல் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க சார். அங்க படிக்க வைக்கல. நீங்க வந்து அவங்களுக்கு உண்டான செலவுகள் வந்து நீங்க பாத்துருக்கீங்க. குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றோம் சார். அதை பண்றாரு. இந்த மாதிரி இந்த ஏழை எளிய மக்கள் வந்து படிக்கிறதுக்கான வசதி இல்லைன்னா நீங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. 15 வருஷமா பண்றாரு சார். 15 வருஷமா. இதே போல எத்தனை குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிறீங்க சார்? அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிறேன். சும்மா குழந்தைகளாம் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து ஆசிரமங்கள் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்றீங்களா? இங்க என்னென்ன ஆசிரமம் இருக்கு சார்? இந்த தருமபுரி மாவட்டம், பாலக்கோடு மாவட்டம் தானே இது? பாலக்கோடு மாவட்டம் தானே? தருமபுரி செல்லிமட்டி அந்த சர்ச்சு அந்த இதெல்லாம் நிறைய பண்ணிருக்காரு சார். சரி, ஓகே சார். இந்த கம்மாளப்பட்டி மண்ணின் மைந்தர்கள் வந்து மாதேஷ் இவங்க வந்து இன்னும் நிறைய இவர்களை போல நிறைய உருவாகணுங்கிறதான் எங்களுடைய வேண்டுதல். நிறைய உருவாகணும். எங்க கலைஞர்கள் நாங்க வர்றோம், எங்களுக்கு வந்து அவங்களுடைய வேண்டுதல் தான். அதனால இவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பத்திரிகை நிர்வாகி அவங்க வருகின்ற உங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்பாக.